அது தவறான ஃபாரினர் இந்தியன்ஸ் எல்லாம் கிடையாது. இல்ல இல்ல அதுல வந்து தயவுசெய்து அதுல ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் எல்லாம் பிரிக்காதீங்க. இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் உலக அளவிலே குறைச்சிருக்கோம். நமக்கு இடதுகை பழக்கம் பிரச்சனை இல்லை. விஷயம் என்னன்னா நம்ம இந்த கையை பயன்படுத்தணுங்கிறதுதான். எப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்ப சொன்னதால சொல்லியிருந்தேன். ஏன் இந்த இடதுகையை பயன்படுத்த சொல்றேன், எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு. இந்த இடது பக்க மூளை இருக்கு பாத்தீங்களா, இது வலது பக்க உறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த வலது பக்க உறுப்புகள், வலது பக்க மூளை வந்து இடது பக்க உறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த இடது பக்க மூளை என்ன பண்ணுது, நாம படித்தது, கேட்டது, நம்புனது எல்லாத்தையும் வாந்தி எடுக்குது. அதனாலதான் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பண்றோம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்புங்கிறோம். ஏன் இதைத்தான் இந்த நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்டோர் ஆயிடுச்சு. இதே கொஞ்சம் மாத்தி இந்த வலது கை பக்கம் மூளை யூஸ் பண்ணிருக்கோம்னா இது என்ன பண்ணும், அது எப்படி, இது எப்படி, இது வேற என்ன பண்ணலாம், இப்படி எல்லாம் செய்யலாமே புதுசா யோசிக்குங்க. புதுசா யோசிக்கணும்னு சொன்னா வலது பக்கம் மூளை அதிகமா யூஸ் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும், இடது கையை அதிகம் பயன்படுத்தணும். அவ்வளவுதான் விஷயம். அந்த 2 பேர் பேமஸ் சொன்னேன் இல்லையா, அதுல ஒருத்தர் மகாத்மா காந்தி. அவர் 2 கைகளாலும் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒரே நேரத்தில் 2 கையாலும் எழுதுவார். இன்னொருத்தர் அவருக்கு தெரிஞ்சாது சச்சின் டெண்டுல்கர். அவர் வலது கையால தான் பேட்டிங் போடுங்களா, ஆனா என்ன பண்ணுவாரு, எழுதுறது வந்து லெப்ட் ஹேண்ட் இல்லைங்களா. ஆனா இத பாருங்க, இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். காந்தியடிகள் அவருக்கு ஏதோ ஒரு உறவுமுறை சொல்லி நம்ம கூப்பிடுறோம். என்ன சொல்லி கூப்பிடுறோம், உறவுமுறை. உறவுமுறை அது வராது, தாத்தா காந்தி தாத்தா. சரி, ஆனா பாருங்க அவருக்கு வந்துட்டு தேச தந்தைன்னு தானே சொல்றோம். தேச தந்தைன்னா அவர் அப்பா தானே சொல்றோம். எப்படி தாத்தா சொல்றீங்க, அப்பா தாத்தா, அப்பா தாத்தா இல்ல தந்தை, தேச தந்தை தானே சொல்றீங்க. சார் இந்தியாவோட தாத்தா இருக்கா தெரியுமா இல்லையா உங்களுக்கு, சொல்லுங்க. புதுசு புதுசா நீங்க நிறைய தகவல் சொல்றீங்க. இந்தியாவுடைய தாத்தா ஒருத்தருக்கு பட்ட பேர் இருக்கு, தெரியுமா தெரியாதா. இந்தியாவுடைய தந்தைன்னு காந்திக்கு இருக்கிற மாதிரி சரி, இந்தியாவோட தாத்தா யாரு சொல்லுங்க, சார் விளையாட்டு வந்துட்டேன். ஒரு அருமையான கேள்வி கேட்கிறேன். சார் எனக்கு அப்பானா என் பிள்ளைக்கு தாத்தா தானே, நியாயமான கேள்வி. ஆனா உங்க தாத்தாவும் ஒரு தாத்தான்னு தான் கூப்பிட்டாரு, உங்க அப்பாவும் ஒரு தாத்தான்னு தான் கூப்பிட்டாரு, நீங்களும் தாத்தான்னு தான் கூப்பிடுறீங்க. உங்க பிள்ளைக்கு தாத்தா என்னையா நியாயம். இந்தியாவுடைய தாத்தா வந்து தாதாபாய் நவ்ரோஜி. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, இந்தியாவின் தாத்தாங்கிறது தாதாபாய் நவ்ரோஜிங்கிறது தான் பேரு, காந்தியடிகள் இல்ல. அப்ப அப்பா தானே கூப்பிடுற, எப்படி தாத்தா கூப்பிட முடியுது, கேள்வியாதான். அப்ப இதனால தப்பா கூப்பிட்டுருக்கோமா, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்பான்னு தெரியாம போச்சு சார். எதுலாம் கேள்வி கேட்கறதே இல்லாம போச்சு. சொல்லுங்க சார், காந்தி எப்படி தாத்தா சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு வயசாயிட்டா அவர் தாத்தா தான் கொடுத்தீங்க. என்ன கொடுக்க இருக்கீங்களா, நம்ம பாலசாண்டிலேசா இருக்காரு, அவர் வயசாகி போயிட்டா வயசான சாண்டிலே கூப்பிடுறீங்களா, ஏன்னா பாலனா சின்ன பையன் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நேரமா ஆர்வமா இருக்காரு. அவருக்கு முன்னாடி அவர் 1919 இந்தியாவில் போராடவே ஆரம்பிச்சாரு. அவருக்கு 300 வருஷமா முன்னாடி போராடிட்டு இருக்காங்க. அவர் தான் வயசானவர் அநியாயமா பாண்டவா சொல்றீங்க. சரி, இது குழந்தைங்க பள்ளி கொடுத்து கூட்டுமா, அதனால தாத்தாமா, அதனால உருகிய தாத்தாமா. இது என்ன பாட்ட படமா ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் அண்ணன்டா, எனக்கு அண்ணன்டா, உங்களுக்கு அண்ணன், உங்களுக்கு அண்ணன்டா, உங்களுக்கு எல்லாம் பாடுபட்ட நிறைய பேர் பாடுபட்டாங்க. ஏன் அவங்களெல்லாம் தாத்தான்னு சொல்ல மாட்டேங்க, அவங்களாம் முடிச்சு விட்டேன் பத்தியா. சரி, ஓகே, ரைட். தயவு செய்து நண்பர்களே யாரும் வருத்தமா எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னா தெரியலன்னு சொல்லி பழகுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். தெரியாததுக்கு எல்லாம் சப்ப கட்ட ஆரம்பிச்சுதான் என்ன ஆயிடுச்சு, கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதனாலதான் பாருங்க, சின்ன பிள்ளைங்க கேள்வி கேட்டா நாம அடிக்கணும். ஏன் அந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரியும். தெரிஞ்சுதான் என்ன பண்ணிருப்போம், அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லிருப்போம். பதில் என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய திட்டுறோம், அடிக்கிறோம், தண்ணீரை வாயப்படு அதே பேச பெரியவங்க மரியாதை இப்படிலாம் சொல்லுவோம். ஏன் எனக்கு பதில் தெரியாது அர்த்தம். இத்தனை நாளா காந்தியை ஏன் தாத்தான்னு கூப்பிடுவோம்னே தெரியல.
தெரியலன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தோம்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆன்சர் தெரியும். ஏன் தெரியுமா தெரியல? காந்தாத்தா 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 இந்த இடம் கூட படிச்சிச்சு சார். இது உட்காரவே இல்லை. நான் சொல்லட்டுமா காரணம்? நாம தப்பாலாம் கூப்பிட சார், சரியா தான் கூப்பிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா? சரி காந்தி எல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் வரும்போது அப்படி பாத்தீங்க. சொல்லுங்க இப்ப யோசிச்சீங்களா? ஐயோ பயங்கர வித்தியாசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே காந்தியடியில தாதா வாக்கின ஒரே பெருமை அகிம்சை வாழ்ந்தான்னு சொன்னவரை தாதா வாங்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, அதெல்லாம் இல்லை. நல்லா கவனிங்க, காந்தியடிகள் நமக்கு தந்தை இல்லை, இந்தியாவுக்கு தான் தந்தை. தேச தந்தை தானே. அப்ப இந்தியா எனக்கு என்ன வேணும்? இந்தியா என்னுடைய தாய்நாடு. அப்ப எங்க அம்மாவோட அப்பாவை நான் தாத்தா தானே கூப்பிடணும், கரெக்டா கூப்பிடணும். தேச தந்தையே யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான். அப்ப எங்க அம்மாவோட அப்பா அவரு, நான் எப்படி கூப்பிடுவேன்? தாத்தா. நம்ம எல்லாரும் இந்தியா அம்மா தானே, கரெக்டா தானே கூப்பிடுறோம். எவ்வளவு எளிமையான லாஜிக்கு. ஆனா என்ன பண்ணல, இங்க யோசிக்க விடும். என்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கேள்விக்கும் நான் கோவப்பட மாட்டேன், பேசிட்டே பேசுவேன். எக்ஸப்ட் இந்தியாவை பத்தி கேள்விக்கு மட்டும். ஓகேங்களா? வாய் வருதுன்னு சொல்லி எதை வேணாலும் பேசிடக்கூடாது. கமெண்ட் அடிக்கிறது தப்பு இல்லை. முருகபாரதியை கமெண்ட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. இந்தியாவை கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு இன்னும் நீங்க தம்பியா. ஓகேங்களா? நமக்கு சோறு போட்டு இருக்கிற நாடு, அதை பற்றி பேசுவதற்கான எந்த யாருக்கும் இல்லை. எங்க அம்மா பிடிச்சா கூட நான் கோபப்பட மாட்டேன். ஆனா இந்தியாவை பிடிச்சா சத்தியமா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அதனால வேண்டாம், அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியும், வேண்டாம். ரைட், ஏன்னா சீரியஸா போயிருக்கிறதுக்காக. ஓகே ரைட். அப்ப நம்ம இரண்டு பக்கத்தையும் நல்லா யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கேம் விளையாண்டோம். ஓகேங்களா? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்ல, நம்மளே இங்க நாம புரிஞ்சுக்கல, நம்மளே புரிஞ்சுக்கலையே. அப்ப அடுத்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்கே, அதான் சொல்லிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு பாயிண்ட் புதுசா சேர்த்துக்கோங்க. எதை புரிஞ்சுக்கணும்? உங்க வேலையை புரிஞ்சுக்கணும்.